தேவ செய்தியின் தலைப்பு ராஜரீக அபிஷேகம், கிங்லி அனாயிண்டிங். ராஜரீக அபிஷேகம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மகிமையான அபிஷேகம். ராஜரீக அபிஷேகம் என்பது ஒரு ராஜாவின் அபிஷேகம். கர்த்தர் நம்மளை ஒரு ராஜாவாக பார்க்க தான் விரும்புவார். இந்த ராஜரீக அபிஷேகம் தேவனால் உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற அபிஷேகமும் உண்டு, பரலோகத்தை சுதந்திரிக்க கொடுக்கப்படுகிற அபிஷேகமும் உண்டு. நல்லா கவனித்துக்கலாம். 2 types of kingly anointing. இன்றைய நாளில் நான் உங்களுக்கு எடுக்க போகிற ராஜரீக அபிஷேகம் உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற ராஜரீக அபிஷேகம். ராஜரீக அபிஷேகம் என்பது ஒரு மனிதனை ஒரு ராஜாவை போல மேன்மையாக உயர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் ஒரு நபருடைய பேரை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் அவனுடைய வல்லமையையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜரீக அபிஷேகத்தை இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1, 3 வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். வாசிப்போம் 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இந்த அபிஷேகம் உனக்காக அபிஷேகிக்கப்படுகிறது இல்லை, இது கர்த்தருக்காக உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். உன் மூலம் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், அதற்காக அவர் கொடுக்கிறதான ஒரு அபிஷேகம். 11வது 12வது வசனங்கள். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவர், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். யாரை தெரிந்தெடுத்திருக்கிறார்? படிக்காதவன ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனை. வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து
அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்த நாள் முதற்கொண்டு, அதுதான் குறிப்பிட்டது, முக்கியமானது. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டாலே உன்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்துவிடும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதினுடைய வாழ்க்கையில், படிக்காத தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த ராஜாவின் அபிஷேகம் என்ன என்ன மாற்றங்களை, என்ன என்ன உயர்வுகளை, என்ன என்ன கிருபைகளை, என்ன என்ன மேன்மைகளை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்படின்னா உன் கூட கர்த்தர் இருக்கிறதை நிரூபிப்பார். ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுட்டு நம்ம உன் கூட இருப்பார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ தாவீதின் கூட கர்த்தர் இருக்கிறாரா, அது இருக்கிறதை நிரூபிக்கும் செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட, அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் மகா புத்திமான், படிக்காதவனுக்கு தான் மகா புத்திமான் சொல்லப்பட்டிருக்கு. The anointing will give you the wisdom. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டாம். இந்த அபிஷேகம் உனக்குள்ள ஞானத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். A glorious anointing. ஏன் ஞானத்தை கொடுக்கும் சொல்றேன்? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினா, அவனோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வைப்பார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். அவர் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் அவனுக்கு தீமை செய்கிறான், தெரியாம தீமை செய்யலை. எல்லாம் கவனிங்க. தீமை செய்கிறவர்கள் தேவனுடைய கிருபைக்கு அப்பால் இருப்பார்கள். They will never know they are harming others. அவங்க மற்றவங்களுக்கு தீமை செய்கிறங்கிறது அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாதையை வேறையாக இருக்கும். அதுக்கு உதாரணமே சவுல் தான். ஆண்டவருடைய கிருபையை விட்டு வெளியே போனவன், கிருபையை விட்டு வெளியில் போயிட்டு அவங்க நல்லதே செய்ய மாட்டார்கள், தீமை தான் செய்வாங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருத்தனோடு கூட இருந்தா அவன் இருந்த மேனிக்கே இருக்க மாட்டான். அவனை உயர்த்துவார், அவனை மேன்மைப்படுத்துவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எப்படி அங்க உள்ள நுழைஞ்சான்? சொரமண்டலக்காரனா தான் நுழைஞ்சான். எப்படி நுழைஞ்சான்? சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி, அதை விரட்டுறதுக்கு தான் இவன் அங்கே போகிறான்.
அவனுடைய புத்தியை பார்த்து. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம செய்கிற வேலையை பார்த்து தான் ப்ரொமோஷனே கொடுப்பான். எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற ப்ரொமோஷனும் உண்டு, நம்ம செய்கிற திறமையை வச்சு வர்ற ப்ரொமோஷனும் உண்டு. இப்போ தாவீதுக்கு அவனுடைய புத்தியை பார்த்து ப்ரமோஷன் கொடுக்கிறான். யுத்த மனிதர்களுக்கு அவனை அதிகாரியாக வைத்தான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அவன் பேர் கனம் பெற்றது. ஆடு மேய்க்கிறவன், படிக்காதவன், இன்னும் ராஜாவாகலை, நல்லா தெரிஞ்சுக்கலாம், இன்னும் ராஜாவாகலை, உயர்வு வந்துக்கிட்டே இருக்கு, ப்ரமோஷன், கனம் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் சவுல்கிட்ட வர்றதுக்கு முன்னால் அவனை குறித்து ஒருத்தன் சாட்சி சொல்லுவான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இது அத்தனையிலும் பியூட்டிஃபுல். அவன் சொன்னது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த அபிஷேகம் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேற வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு ராஜாவின் அபிஷேகம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21, 22. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவனுக்கு முன்பாக, ஒரு ராஜாவுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்துகிற அபிஷேகம். நல்லா கவனிச்சுக்கிற வேண்டாம். யோசேப்பை அப்படிதான் ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. தானியேலையும் அப்படிதான் ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. இந்த அபிஷேகம், இந்த ராஜரீக அபிஷேகம் சொல்றது, ராஜாவுக்கு முன்னால், அதிகாரிகளுக்கு முன்னால், மந்திரிகளுக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டிறான். அப்படி அவனை நிப்பாட்டுகிறது. வாசிப்போம். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். என் கூடயே அவன் இருக்கட்டும், இன்னும் ராஜாவாகல, ராஜா கூட இருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றிருக்கிறான். நல்லா தெரியும், தேவன் சில நேரங்களில் கணம் பெற்றவர்களோடு கூட உன்னை இருக்க வைப்பார். உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களோடு கூட உன்னை இருக்க வைப்பார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். சுரமண்டலத்தை தான் வாசிக்கிறான். அவன் சுரமண்டலத்தை தான் வாசிக்கிறான். அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது, வாசிப்போம். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இந்த அபிஷேகம், இந்த ராஜரீக அபிஷேகத்தினுடைய ஒரு மேன்மையே, பிசாசுகள் நடுங்கும். நீ சும்மா நின்னா போதும், சும்மா நின்னா போதும், தன்னாலே வந்து விடும், தன்னாலே விடுதலை கொடுப்பார்.
பவுலுடைய வஸ்திரத்தை உருமாலை கொண்டு போட்ட உடனே பிசாசு ஓடுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அவனுடைய வஸ்திரத்தில் அந்த அபிஷேகம். பேதுரு நடந்துதான் போகிறான். அவன் நடந்து போகும் பொழுது அவன் நிழல்ல சுகமாகிறாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்களை வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. அது ராஜரீக அபிஷேகம். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The kingly anointing. உன்னை ராஜாவாக தான் வைப்பான். உன் கூட வந்து நிற்பான். அவர் வந்து நிற்கிறதுனால தான் அந்த அற்புதம் நடக்குது. அவர் வந்து நிற்கிறதுனால தான் அந்த அற்புதம் நடக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா சுகமாயிட்டா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது 44வது வசனங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடுகிறார். வாசிப்போம். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே சுகமாயிட்டா. இன்ஸ்டன்ட் ஹீலிங். அடுத்தபடியாக தாவீதுக்கு கொடுத்து இந்த ராஜரீக அபிஷேகம். அவன் ஒரு சிறுவன். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 4ல் இருந்து 7 வரை வாசிப்போம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் உயரம் 6 முழம், 6 அடி இல்லை, 6 முழம். முழங்கிறத 1 அடிக்கு மேலே தான். அப்போ 6 முழம் இருக்கிறான். அவன் எவ்வளோ வளர்த்தியா இருந்திருப்பான் பார்த்துக்கணும். தாவீது முடுன்னு இருப்பான். வாசிப்போம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அது எவ்வளவு வெயிட்? 5000 சேக்கல் வெண்கலம்னா என்ன வெயிட் இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். நம்ம சாதாரணமான கோழியாத்தை நினச்சிடாதீங்க. யாரை தாவீது கொன்னாங்கிறது தெரியணும். அப்போ தான் இந்த ராஜரீக அபிஷேகத்தினுடைய மேன்மை தெரியும். வாசிப்போம். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவன் சரீரத்தில் எந்த இடத்துலையும் கண்ணுச்சி அடிக்க முடியாது, அம்பூச்சி எய்ய முடியாது. உடம்பு முழுவதும் கவசம். கவசம் இல்லாத பகுதி முகம் மட்டும்தான். அதை தாவீது பார்த்துருவான். வாசிப்போம். அவனுடைய ஈட்டித்தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் ஈட்டியை நம்மளால தூக்கவே முடியாது. அது வெயிட்டு போட்டிருக்கான் பாருங்க, தூக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஈட்டிக்காரன் வந்து நிற்கிறான்.
வாசிப்போம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேல் உடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்தான். தொடர்ந்து சொல்லிட்டு வர்றான். சவுல் நடுங்கி போய் நிற்கிறான். வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி பயந்து போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால தாவீது போய் நிற்கிறான். நான் அவனை கொண்டுட்டு வரேன். சின்ன பையன். 43வது வசனத்தில் இருந்து, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் கர்த்தரோடு வந்து நிற்கிறேன்ப்பா. எந்த ஷீல்டும் கிடையாது, எந்த ஈட்டியும் கிடையாது. நல்ல கவனிங்க. எ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வந்து நிற்கிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். நல்ல கவனிங்க. அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு. எப்படி தானியேல் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதோ, எப்படி யோசேப்பின் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்பட்டதோ, அதே மாதிரி தான் இப்பொழுது தாவீதின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுந்த காரியம் நடக்கிறது. வாசிப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்ற இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். நெத்தியில் வேற எங்கேயுமே இடம் கிடையாது. இந்த முகம் ஒன்று தான் கவசம் இல்லை, தலை முழுவதும் கவசம் இருக்கு. ஷோல்டரில், கையில், காலில், உடம்புல எல்லா இடமும் கவசம். முகம் முழுவதும் கவசம் இல்லை, கரெக்டாக நெத்தியில் அடிச்சான். வாசிப்போம். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். அதுக்கு தான் இந்த விஷயம். உனக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுட்டினா கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த மந்திர சக்தியும் செயல்படாது. உனக்கு விரோதமாக எய்யப்படுகிற எந்த அம்புகளும் உன்னை தொடவே தொடாது. கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது
யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்பொழுது யூதா வம்சத்துக்கு ராஜாவும், நல்லா கவனிங்க, இன்னொரு மேல் ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறான். ராஜாவின் அபிஷேகம் அவன் உயர்த்தி கொண்டு வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் மேல், சமஸ்த இஸ்ரவேலுக்கும். இப்போ யூதா மனுஷருக்கும் அவன் ராஜா தான், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவா இருக்கிறான். 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் கடைசி வரைக்கும் அவன் கூட இருக்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த அபிஷேகம் உன்னை கீழே கொண்டு போகாது, நீ மேலே உயர்ந்துட்டே தான் போவ. நல்ல கவனிங்க, உன்னை ஆண்டவர் உயரத்தில் வச்சு அழகு பார்க்கத்தான் விரும்புவார். எல்லாம் கவனிக்க வேண்டும். அதுக்கு தான் ராஜாவின் அபிஷேகம், அதுக்கு தான் ராஜா. இது உலக பிரகாரமாக உன்னை மேன்மைப்படுத்திடும், உன்னை உயர்த்திடும், உன்னை விருத்தி அடைய செய்யும். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க, படிக்காதவங்க, படிப்புல உண்டாகிற அறிவை விட என் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த புத்தியை கண்டு சவுலே பயந்து போயிருந்தானா. இந்த அபிஷேகம் அந்த ஞானத்தை கொடுக்கும், அந்த புத்தியை கொடுக்கும். எதை எப்படி எந்த டீல் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்கும். இன்றைக்கு அந்த அபிஷேகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஐ ஃபீல் எ ஸ்ட்ராங் அனாயிண்டிங் நவ். உன் மேல இறங்குறது ராஜரீக அபிஷேகம், உன் மேல இறங்குறது ராஜரீக அபிஷேகம். எல்லாரும் மேலேயும் இன்னைக்கு வந்தவங்க பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஓ ஓ ரோ ஓ ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஹபா. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓ ஷபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஓ ரபா ஹபா 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 ஹபா. பெற்றுக்கிடுங்க பெற்றுக்கிடுங்க பெற்றுக்கிடுங்க. ஒரு அற்புதம் வேறும். நல்ல கவனி. உன் கைக்கு நேர என் கையை நீட்டுவேன். கர்த்தர் அவருடைய கரத்தில் இருந்து உன் மேல அந்த ராஜரீக அக்னியை இறக்க. ஆண்டவரை பார்த்து கேட்கறது, உன் கையை மட்டும் இப்படி வச்சுக்கிறங்க. கொடுங்க ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே. நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க ஆண்டுடைய இந்த ராஜரீக அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். ஆண்டுடைய வல்லமை எல்லாரும் இதை இறங்கும்.
அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே இறக்கிடும் நேரமே கை தட்டி எங்க மேல ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அக்கினி ஊற்றப்படட்டும். எல்லாருமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவ தலைய செய்வான். நான் அதிகமாக பெற்றங்கிறவங்க கை வைத்து காட்டுங்க, நல்லா கை வைத்து காட்டுங்க. Fire!